ஹைட்ராலிக் ஜாக்கியும் ஸ்டாண்டும் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வண்டி கூட ஃப்ரீயாக கொடுக்குற ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக போட்டு நீங்கள் டேர்ன் பண்ணால் தான் அதை ஹைட்டு ஏற்ற முடியும். இது ஹைட்ராலிக்ன்றனால நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஈஸியாகவே ஹைட்டு ஏற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது டெப்பாரியான்னு ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக இது 1.5 டன் தான். சின்ன சின்ன காருக்கு தான் நம்ம ஹைட் ஏற்ற முடியும். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. இப்போது இது வந்து 1.5, 2 டன்னு, 3 டன்னு. 3 டன்னில் லென்த்தியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா காரோட ஃப்ரண்ட்டில் நீங்கள் சென்டராக போட்டு ஹைட்டு தூக்குனீங்கன்னா 2 வீலும் ஒரே டைமில் தூக்கிடலாம். ஸோ அது 3 டன்னில் கொஞ்சம் ஹெவி டியூட்டி. அது நான் வாங்கலை. அது ஆக்சுவலாக 5000 என்னமோ வருது. ஸோ ஆன்லைனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சென்னையில் ஜிபி ரோட்டில் கிடைக்குது. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக எந்த இடத்துல நம்ம ரெகுலராக எந்த இடத்துல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துலேயே இது கரெக்டாக இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. அடியில் ஒரு மார்க் இருக்கும். அதில் நீங்கள் இதை கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே லாக் இருக்கு பாருங்க. இந்த உள்ள போட்டு கொஞ்சம் இப்படி திருப்பிட்டிங்கன்னா நீங்கள் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் ஏறிட்டே போகும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஈஸியாகவே ஹைட் ஏற்றிடலாம். இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம போட்டு ஹைட் ஏற்றக்கூடாது. இந்த ஹைட் ஏற்றுறது தான் நம்ம இங்கே இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல போட்டிங்கன்னா இங்கே ஸ்டாண்ட் போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாண்ட் போட்டு இது ஹைட் ஏற்றுனதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணக்கூடாது. ஹைட் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டாண்ட் போட்டுருணும். இப்போது ஹைட்ராலிக் ரிலீஸ் பண்ணணுன்னா இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் டைட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் இதை ஏற்ற முடியும். இப்போ நான் கரெக்டான பொசிஷன் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வீல் மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீல் கழட்டணுன்னா இதை வச்சு கழட்டிடலாம். இப்போது ஸ்டாண்டு வந்து ஜஸ்ட்டு நிற்க வைக்கிறதுக்கு மட்டும்தான். இது 3 டன் வரைக்கும் தாங்கும். பொதுவாக ஜாக்கி பார்த்திங்கன்னா 1.5 டன் தான். ஸ்டாண்டு 3 டன் போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் டெப்பாரியா பிராண்டு தான்.
எந்த ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு இதை ஏற்றிக்கலாம். மொத்தமாக இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே போயிடும். மறுபடியும் ஏற்றும் போது எந்த ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்றிட்டு ஸ்டாப் பண்ணலாம். கரெக்டாக அந்த 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் போடுறதுக்குன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் தூக்கினா தான் நம்ம இந்த நமக்கு இந்த ஹைட் போதும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் அந்த இடத்துல மாட்டியாச்சு. இப்போது இந்த ஹைட்ராலிக் கேஸ் ப்ரெஷர் வெயிட் தாங்க முடியாமல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு, திரும்ப ரிட்டர்ன் இறங்குச்சுன்னா கூட இந்த ஸ்டாண்டில் போய் ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ மறுபடியும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை நம்ம ஹைட்ராலிக் ஜாக்கியை நம்ம ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதில் போய் விழுந்துருது. ஸோ இப்படி ஸ்டாப் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்ட்டு மறுபடியும் ஹைட் ஏற்றிட்டு இன்னொரு ஸ்டாண்டு, ஆக்சுவலாக 2 ஸ்டாண்டு வந்திருக்கும், இன்னொரு ஸ்டாண்டு உள்ளே இருக்குண்ணே, இன்னும் பிரிக்கல. ஸோ அந்த ஸ்டாண்டை அந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் இதை நம்ம எடுக்கணும்னா ஹைட்ராலிக் போட்டு ஹைட்டு தூக்குனதுக்கப்புறம் தான் அதை நம்ம வெளியே எடுக்க முடியும். கரெக்டாக இடிச்சிட்டு தான் நிற்குது. அவ்வளோதான். இப்போ இந்த நாம்ப இங்கே ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தூக்குனாவே கீழே இறங்கிடும். எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம அதை வச்சு தூக்கிக்கலாம். ரிலீஸ் பண்ணும்போது இப்படின்னா வந்துடும். ஆனால் வெயிட் ஃபுல்லாக இதில் தாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஹெவியாக சவுண்ட் கொடுக்கும். ஸோ லைட்டாக வெயிட் இருக்கும்போது மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ இப்போது ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் பொறுமையாக அதில் லூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான், கீழே இறங்கிடுச்சு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஆல்மோஸ்ட் இது 3100 ஆன்லைனில். ஆஃப்லைனில் இன்னும் கம்மியாகவே கிடைக்குது. இது 1.5 டன்னு, 2 டன்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு 3000க்கு இதே ப்ரைஸுக்கு 2 டன்னே கிடைக்குது. இது 1.5 டன் தான். இது நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், இந்த ஷாப்பில் வாங்கினேன். இது 2 பேராக தான் வரும். 2 2000 ருபீஸ் ஆச்சு. இது 2ம் பிராண்டு. ஸோ இது நான் 2 டன்னு லோக்கல் பிராண்டே நான் பார்த்துருக்கேன். ஆஃப்லைனில் ஷாப்பில் போய் பார்த்ததுக்கு இதை விட வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது, 1.5. 2 டன்னா இப்போ இதோட வெயிட்டாக தான் இருக்கும் இந்த பிராண்டில். ஸோ அதில் வாங்கும்போது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்டடாக வாங்குறது நல்லது. ஸோ இந்த டப்பேரியா, ஈஸ்ட்மேன், அப்புறம் ஃபோர்ஸு, இன்னும் இது ஒரு பிராண்ட் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஹைட்ராலிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கேப் டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த கேப் கொடுத்துருக்காங்க. இது பிஸ்டன். அந்த பிஸ்டன் முன்னாடி தள்ளுது. நம்ம இங்கே ரிலீஸ் பண்ண உடனே ரிட்டர்ன் வந்துடுது. இது உள்ள ஆயில் இருக்கும். ஸோ இது ரிட்டர்ன் வரதுக்காக தான், ஆட்டோமேட்டிக்காக வரதுக்காக தான் இங்கே ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டட்லாம் வாங்கும்போது கொஞ்சம் லைஃப் வரும். லோக்கல்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி கம்மியான மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் வாங்கும்போது என்னாகும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று வீல் உடஞ்சிரும், இல்லை இந்த போல்டு நெட்டெல்லாம் த்ரூ பிடிச்சிரும், ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவே ஹெவி டியூட்டிலாம் கிடையாது. ஸோ இது வேணால் 3 டன்னுக்கு ஹெவி டியூட்டின்னு சொல்லலாம் ஸ்டாண்டை. பட் இது 1.5ன்றது இதான் மினிமம். 1.5 தான் மினிமமே. ஸோ நான் ரொம்ப கம்மி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கார்னால் குட்டி கார் நம்ம ஈஸியாக இது வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த 1.5 நம்ம யோசிக்கிறோம். இந்த காரோட வெயிட்டே பார்த்திங்கன்னா 1 டன் கூட இருக்காது, அதாவது 1000 kg கூட இருக்காது. ஆனால் 1.5 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பில் கேட்டோன்னா 2 டன் வாங்குங்க, 1.5லாம் தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் போட்டு இருக்குது. அது புதுசாக இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், பழசாகும்போது நம்ம நம்பி ஹைட்டு ஏற்ற முடியாது. கொஞ்சம் வெயிட்டான வண்டியை தூக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஹைட்ராலிக் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா ரிட்டர்ன் விழுந்துடும்.
ஸோ அதனால் வாங்கும்போது ஹெவி டியூட்டியாக வாங்கினோன்னா 3 டன் வாங்கிட்டு நம்ம எந்த கார் வேணால் ஈஸியாக ஹைட் ஏற்றிடலாம்.